சில நேரங்களில் இது உண்மைப்படுத்தப்படுமாக இருந்தால் என்ன விதமான அழிவுகள் எல்லாம் காத்திருக்கிறது என்பதும் ஒரு மாபெரும் கேள்வியாக தற்போது மாறியிருக்கிறது. சமாதானத்திற்கும் தயார். சமாதானம் என்றால் நிரந்தர சமாதானமாக அது இருக்க வேண்டும். தற்காலிக சீஸ்ஃபயருக்கு நாங்கள் தயாரில்லை. யதார்த்தமும் அதுதான். ஹமாஸினுடைய தலைவர்களை கத்தார் வெளியேற்றுவதான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என்று அப்படி எந்த செய்தியும் இல்லை. எப்பொழுது குண்டு தாக்குதல் நடத்தப்படும் என்பது தெரியாது. எப்பொழுது உயிரிழப்போம் என்பது தெரியாது. உண்பதற்கு உணவுகள் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை, தூங்குவதற்கு இடங்கள் இல்லை. மொத்தத்தில் உலகத்தில் இப்படியான ஒரு அகதிகளை எந்த ஒரு வரலாற்றிலும் எப்போதுமே நாம் கண்டதும் இல்லை. எங்களுடைய நிலைகள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் கதறிக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா இப்படி கதறுகிற நேரத்தில் தான் ஈரான் முழுமையான தாக்குதலுக்கு அவர்களுடைய பலவிதமான ஏவுகணைகளையும் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேல் மீது மொத்தமான ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிற முழுமையான பலம் கொண்ட ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா யுத்தத்தில் ஒரு யுத்த நிறுத்தம் வருமா வராதா என்கிற பாரிய கேள்விகளுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 182வது நாளை நாம் அத்தனை பேரும் தாண்டி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காசாவுக்குள் என்ன நடக்கிறது, காசா யுத்த நிறுத்தம் விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பது இன்றைக்கு ஒரு பாரிய பேசுபொருளாக மாறியிருந்தாலும் காசா யுத்தம் நிற்கும் நிற்காது என்கிற கதையாடல்களுக்கு அப்பால் இஸ்ரேல் மீது ஈரான் யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறது என்கிற ஒரு மாபெரும் அழுத்தம் மத்திய கிழக்கில் உருவாகி இருக்கிறது. சில நேரங்களில் இது உண்மைப்படுத்தப்படுமாக இருந்தால் என்ன விதமான அழிவுகள் எல்லாம் காத்திருக்கிறது என்பதும் ஒரு மாபெரும் கேள்வியாக தற்போது மாறியிருக்கிறது. ஈரானுடைய விவகாரங்களை நாம் பின்னால் முழுமையாக பார்க்க இருக்கிற அதே நேரம் காசா விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை முதன்மையாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக காசாவில் மீண்டும் ஒரு யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மிக தெளிவாக முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். எப்படியாவது யுத்தத்தை அவர்களுக்கு நிறுத்தி கொள்ள வேண்டும். காசாவில் பணைய கைதிகளாக ஹமாஸ் வசம் இருக்கிற இஸ்ரேலியர்களை மீட்டெடுத்து கொள்ள வேண்டும். இதுதான் அவர்களுடைய பிரதான கருப்பொருளாகவும் இருக்கிறது. இதையொட்டி ரமலானை காரணம் காட்டி நோன்புக்கு முன்னால் ஒரு யுத்த நிறுத்தம், 6 வீக் சீஸ்ஃபயர், 6 வாரங்களுக்கான யுத்த நிறுத்தம், சுமார் 40 நாட்கள் யுத்தத்தை நிறுத்துவது. எனவே எங்களுடைய பணைய கைதிகளை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இஸ்ரேல் விடுத்திருந்தது. ஆனால் அன்றே ஹமாஸ் திட்டவட்டமாக சொல்லியிருந்த ஒரு விவகாரம் தான், எக்காரணம் கொண்டும் நாங்கள் பணைய கைதிகளை விடுதலை செய்ய மாட்டோம். பணைய கைதிகளை விடுதலை செய்வதாக இருந்தால் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்று மாத்திரம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்றைக்கு, அதாவது நேற்றைய தினம், CIA அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு தலைவர் நேற்றைய தினம் எகிப்துக்கு வந்தடைந்திருக்கிறார். கத்தாருடைய பேச்சுவார்த்தைக்கான நடுவர்களும் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஹமாஸ் தன்னுடைய பேச்சுவார்த்தைக்குரிய ஆட்களை அனுப்புமா அனுப்பாதா என்கிற பாரிய கேள்விகள் எழுந்த நிலையில் தான் தற்போது ஹமாஸும் தன் தரப்புக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான தூதுக்குழுவை தற்போது கெய்ரோவுக்கு அனுப்பியிருக்கிறது. எது எப்படி போனாலும் கெய்ரோ பேச்சுவார்த்தைக்காக சென்றமை தொடர்பாக ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கத்தாரில் இருந்து தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி என்னென்று சொன்னால், பேச்சுவார்த்தைகளின் ஃபவுண்டேஷன், பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையாகவே எது இருக்க வேண்டும் என்றால் நிரந்தர யுத்த நிறுத்தம், இஸ்ரேல் முழுமையாக காசாவை விட்டு வெளியேறுதல் என்பதுதான் அடிப்படையாக இருக்க வேண்டும். நிரந்தர யுத்த நிறுத்தம் இல்லாமல் தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்றை பற்றி பேசுவதாக இருந்தால் எங்களுடைய ஆட்கள் எழும்பி வந்து விடுவார்கள் என்பதை மிக துல்லியமாக தெளிவாக அறிவித்திருக்கிறது ஹமாஸ். ஹமாஸினுடைய தலைவர் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். அதே நேரம் ஹமாஸினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கிற பஸ்ஸாம் நாயிம் அவர்கள் இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், பால் எங்கள் காலில், எங்களுடைய ஃபீல்டில் இல்லை, பாலை உங்க பக்கம் தான் நாங்கள் அடிச்சு விட்டுருக்கிறோம். எனவே அதை நீங்க கோல் போடுறதா இல்லை நோ கோல் போடுறதா என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர் இன்றைக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார். மொத்தத்தில்
ஹமாஸ் ரெண்டுக்கும் தயாராக இருக்கிறார்கள். யுத்தத்தை தொடர்வதற்கும் நாங்கள் தயார், இதே நேரம் சமாதானத்திற்கும் தயார். சமாதானம் என்றால் நிரந்தர சமாதானமாக அது இருக்க வேண்டும். தற்காலிக சீஸ்ஃபயருக்கு நாங்கள் தயாரில்லை. யதார்த்தமும் அதுதான். ஏன்னா தற்காலிக சீஸ்ஃபயருங்கிறது அவன் எதுக்கு கூப்பிடுறான்னா, கெப்டிவ்ஸை வெளியே, பணைய கைதிகளை வெளியே எடுத்துருவான். எடுத்து போட்டு இருக்கிற காசா மக்களை கொன்று குவித்து புதைச்சே விட்டால் கூட கேட்க பார்க்க நாதி இல்லாத சமூகமாக மாறிவிடுவார்கள். இதுவரைக்கும் 32,000 பேர் கொல்லப்பட்டே கேட்க பார்க்க ஆள் இல்லாமல் இருக்கிறார்கள். இவ்வளவு கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இதே நேரம் இந்த அவர்களுடைய பணைய கைதிகளும் மீட்டெடுக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக காசா சுடுகாடாக மாறிவிடும். அதனால் தான் ஹமாஸ் விடாப்பிடியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் சில சகோதரர்கள் கேட்ட ஒரு கேள்விதான், ஹமாஸினுடைய தலைவர்களை கத்தாரிலிருந்து கத்தார் வெளியேற்றுவதான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என்று. அப்படி எந்த செய்தியும் இல்லை. கத்தார் இதுவரைக்கும் அப்படி ஒரு முடிவை எடுக்கவும் இல்லை. கத்தார் தான் நடுவிலே நின்று மீடியேட்டராக பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தோஹா கத்தாரிலே அவர்களுக்கான தனியான அலுவலகம் கொடுக்கப்பட்டு அங்கிருந்து தான் ஹமாஸ் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். தோஹா கத்தாரிலே இயங்குவதைப் போல ஹமாஸ் கெய்ரோவிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். லெபனானிலும் அவர்களுடைய தலைமையகம் இருக்கிறது. லெபனானிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். லிபியாவிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தலைவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கிருந்தெல்லாம் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இருக்கிறது. ஒரு வாதத்திற்கு கத்தார் வெளியேற்றினால் அவர்கள் வேறொரு நாட்டிலிருந்து இயங்க போகிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் இந்த நிலையில் கத்தார் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்காது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். கத்தார் ப்ரோ பாலஸ்தீனியன், பாலஸ்தீன ஆதரவு நாடு என்கிற நிலையில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அப்படி வருகிற செய்திகள் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் என்பதையும் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இன்றைக்கு என்னவெல்லாம் காசாவில் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் மொத்தமாக இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் நமக்கு தெரியும், நேற்றைய தினம் பார்டர் திறக்கப்படுவதான ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது இஸ்ரேலிய பிரதமருடைய அலுவலகம் நேற்று வெளியிட்டிருந்த செய்தியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, நாங்கள் அதாவது இஸ்ரேல் பக்கம் இருக்கக்கூடிய 2 பார்டர்களையும் ரஃபா பார்டரையும் திறக்க இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 350 ட்ரக்குகள் உள்ளே நுழையும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் ரஃபா பார்டர் திறக்கப்படவில்லை. நேற்றைய தினமே UNRW சொல்லியிருந்தாங்க இதுவரைக்கும் திறக்கப்படலை. இன்றைக்கு இத்தனை மணி நேரங்களாகியும் ரஃபா பார்டர் திறக்கப்படவில்லை. அதே நேரத்தில் அவர்களுடைய எந்த பார்டரும் உத்தியோகபூர்வமாக திறக்கப்படவில்லை. இருந்தாலும் இன்றைய தினம் 3 ட்ரக்குகள் உள்ளே நுழைந்திருக்கிறது. அதனுடைய காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. இந்த புகைப்படம் அல் ஜசீராவினுடைய ஒரு ஊடகவியலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம். இந்த 3 ட்ரக்குகள் உள்ளே நுழைந்திருக்கிறது. இது தற்காலிகமாக வந்த 3 ட்ரக்குகளா அல்லது இஸ்ரேல் சொன்னதை போல பார்டரை மொத்தமாக திறக்கிறதா என்பது இன்னும் தெளிவற்ற நிலையில் கலங்களாகவே இருக்கிறது. இந்த 3 ட்ரக்குகள்ல 3 ட்ரக்குகளுக்குள்ளாகும். ஒரு ட்ரக்ல உணவுப் பொருட்களும் மற்ற 2 ட்ரக்கிலையும் மருத்துவ பொருட்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எது எப்படி போனாலும் 3 ட்ரக்குகள் தற்போது இஸ்ரேல் பக்கம் இருக்கக்கூடிய பார்டர் வழியாக உள்ளே நுழைந்திருக்கிறது என்பதும் ஒரு நிம்மதியான செய்தி தான். 3 ட்ரக்காவது உள்ள வந்ததே. மருந்துகள் உள்ளே வருகிறது. குறிப்பாக இந்த ட்ரக்குகள் எங்க வருது என்று கேட்டா, நார்த் காசாவுக்குள்ள வருது. வடக்கு காசாவுக்குள்ள தான் வந்து கொண்டிருக்கிறது. வடக்கு காசாவுல தான் நிறைய மக்கள் பட்டினியில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். மருந்துகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த உதவியும் இல்லாமல் இருக்கிறது என்கிற நிலையில் தான் இன்றைக்கு குவைட் ரவுண்டானா பகுதியிலிருந்து இவர்கள் உள்ளே வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த செய்தி 3 ட்ரக்குகள் விவகாரம் எப்படி உள்ளே வந்தார்கள், அதாவது மொத்தமான திறப்பா அல்லது தற்காலிகமாக கண்துடைப்புக்கு 3 ட்ரக்கை உள்ள விட்டாங்களா என்கிறது தெளிவில்லாமல் இருக்கிறது. மேலதிக செய்திகள் வரும்போது இது பற்றிய செய்திகளையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்கிற நிலையில் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு விவகாரம் என்னென்று சொன்னால், அதாவது பணைய கைதிகளை மீண்டும் தாமே கொன்றிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இந்த பணைய கைதிகள் விவகாரத்தில் பணைய கைதிகளை இஸ்ரேலிலிருந்து கைப்பற்றப்பட்டவர்களை ஹமாஸ் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்திற்கு நடுவிலே ஒவ்வொரு இடமாக அவர்களை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. யுத்தம் நடைபெறும் போது சில நேரம் அவர்களுக்கு மருத்துவ தேவை வந்தால் மருத்துவத்திற்காக அவர்கள் கொண்டு வரப்பட்டிருந்தால் அங்கிருந்து வேறு இடத்திற்கு அவர்களை மாற்ற வேண்டிய நிலை ஏற்படும். பல நேரங்களில் அவர்கள் பங்கர்களுக்குள் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் அந்த தாக்குதல்களால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதில்லை என்று இருந்தாலும் சில நேரங்களில் இந்த பாதிப்புகள் ஏற்படுகிறது. அந்த வகையில் இஸ்ரேலுடைய ஒரு பணைய கைதி கொண்டு போகப்படுகிற நேரத்தில், அதாவது ஒரு வெஹிக்கிளில் கொண்டு போகும்போது அந்த வெஹிக்கிள் மீது இஸ்ரேலுடைய இராணுவ ஹெலிகாப்டர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில்
அந்த பணைய கைதியும் அங்கிருந்தவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய ஒரு பணைய கைதியை மீண்டும் அவர்களே கொண்டிருக்கிறார்கள். நம்ம பலமுறை சொல்றது தான், உலக மகா கிறுக்கைங்க இவங்க தான் சொல்லி. ஏன்னா எதை கண்டாலும் ஷூட் பண்ணு என்கிற ஆர்டர் இருக்கிறதுனால உள்ள நம்மால் இருக்கிறானா வேற யாரும் இருக்கிறானாங்கிறதே தெரியாம அவங்களோட ராணுவத்தையே கொள்றவங்க. அவங்க பைத்திய முத்தி போய் நம்ம 3 நாளைக்கு முன்னாடி சொன்னமா இல்லையா, அவங்களுடைய ராணுவ தலைவர்கள் முக்கியமானவங்க வந்திருந்த நேரத்தில் அவங்களையே இது மாதிரி ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து என்ன பண்ணிட்டான்னு கேட்டா தாக்குதல் நடத்தி கொண்டு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது பணைய கைதிகள் எல்லாம் கொள்றதுங்கிறது அசால்ட்டான ஒரு விவகாரம். ஆனால் எங்கள் தரப்பிலிருந்து இப்படி ஒரு கொலை நடந்திருக்கிறது என்பதை இன்றைய தினம் இஸ்ரேல் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான், அதாவது இந்த கொல்லப்பட்டவர்களுடைய சடலத்தையும் நாங்கள் மீட்டிருக்கிறோம் என்கிற செய்தியையும் இன்றைக்கு இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் சிஐஏயினுடைய ஃபார்மர் டைரக்டர் முன்னாள் தலைவர் இன்றைக்கு CNN தொலைக்காட்சிக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாகவே சுட்டிக்காட்டும் போது அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், என்னுடைய அனுபவத்தில் வழக்கமாகவே இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் துப்பாக்கி சூடு நடத்துவார்கள், பொதுமக்களை கொல்லுவார்கள், அப்பாவிகளை கொல்லுவார்கள், கொலை செய்துவிட்டு அவர்கள் அதற்கு காரணம் கற்பிப்பார்கள், அவர்களே சில கேள்வியை எழுப்புவார்கள். இது இஸ்ரேலுடைய வளமையான தந்திரம், இஸ்ரேல் இதை வளமையாக செய்து கொண்டிருக்கிறது என்கிறார் சிஐஏயினுடைய முன்னாள் டைரக்டர். அதாவது இவங்களை நம்ம இஸ்ரேல்காரங்களை வேற யாரும் செருப்பு கட்டி அடிக்க தேவையில்லை, ஒன்றும் அவனுக்கு செருப்பு கட்டி அடிச்சுக்கிடுவான், இல்லைனா அமெரிக்காக்காரன் இவனுக்கு வந்து அடிச்சுக்கிடுவான், இல்லைனா இவன் போய் அமெரிக்காக்காரனுக்கு செருப்பு கட்டி அடிச்சுக்கிடுவான். இந்த மாதிரியான ஒரு கேவலம் கெட்ட குரூப் தான் இவங்கிறதுக்கு இன்றைக்கு இந்த சிஐஏயினுடைய டைரக்டர் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிற அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும், இவர் தான் சிஐஏயினுடைய முன்னாள் டைரக்டர், அவர் தான் இன்னைக்கு அந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அப்படியான நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியது மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகைக்காக திரண்டிருக்கக்கூடிய மக்களை தான் பார்க்குறீங்க. பார்க்கும் இடமெல்லாமே மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி தான் இதில் பதிவாகி இருக்கிறது. நேற்றைய தினம் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒற்றைப்படை இரவுகள் என்கிற காரணத்தினால் ஒற்றைப்படை இரவிலே தொழுகைக்காக பங்கெடுத்திருந்த லட்சக்கணக்கான மக்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சுமார் 2 லட்சம் மக்கள் இந்த தொழுகைக்காக பங்கெடுத்ததாக வஃபா நியூஸ் ஏஜென்சி தகவல் சொல்கிறது. நேற்றைய தினம் அதாவது யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து 2 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் தொழுகைக்காக மஸ்ஜிதுல் அக்ஸாவில் பங்கெடுத்தது நேற்றைய தினம் தான், அதாவது நேற்று இரவு தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இடம்பெற்றது என்கிற செய்திகள் வஃபா நியூஸ் ஏஜென்சி ஊடாக நாம் அறிய கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொழுகைக்காக பங்கெடுத்த மக்கள் மீது பாரிய கர்ணகொடூர தாக்குதல்களை இஸ்ரேலிய பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதாவது நேற்றைய தினம் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஒற்றைப்படை இரவுகளுக்கான தொழுகைகளில் கலந்து கொண்டிருந்த மக்கள் 2 லட்சம் மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீது ட்ரோன் வழியாக கண்ணீர் புகை தாக்குதல்களை இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவம் நடத்தக்கூடிய தாக்குதலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ட்ரோனில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள்ளேயே தொழுது கொண்டிருந்த மக்கள் மீது அவர்கள் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்துகிறார்கள். மக்கள் திரண்டு ஓடுகிற காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தப்பட்டால் சுவாசிக்க முடியாமல் இருக்கும். வயதானவர்களாக இருந்தால் அந்த இடத்திலே மரணிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இங்க பார்த்தீங்கன்னா கடுமையான தாக்குதலை அவர்கள் நடத்தும் போது மக்கள் தெரித்து ஓடுகிற காட்சிகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணீர் புகை தாக்குதலால் சுவாசிக்க முடியாமல் போகும், கண்களை திறக்க முடியாமல் போகும், கண்களில் கடுமையான எரிச்சல் ஏற்படும். அதுதான் கண்ணீர் புகையினுடைய அந்த சிஸ்டமாக இருக்கிறது. இப்படியான நேரத்தில் நுரையீரலில் வந்து சுவாசிக்க முடியாமல் அவர்கள் மரணிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. இங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அனுமதிக்கப்படக்கூடிய அதிகமானவங்க 50 வயதுகளை தாண்டியவர்கள், 50 வயதுக்கு குறைந்தவர்களை அவங்க லேசில் உள்ள விட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள விடாம இருந்து நேற்று நடந்த பிரச்சனைகளையும் சுமார் 45 பேர் 24 மணி நேரங்களுக்குள்ளாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை தாண்டியும் மக்கள் அங்கே வெள்ளம் போல் திரண்டு வந்து 2 லட்சம் பேர் திரண்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் 50 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் பல பேர் தொழுகையில் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த வயோதிகர்கள்
பெரும் சங்கடங்களுக்கு உள்ளாகுவார்கள். நோயில் தத்தளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உலகத்திலே மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரங்களில் தொழுவதற்கான, தன்னுடைய மதத்தை பின்பற்றுவதற்கான, தான் ஏற்றுக்கொண்டிருந்த கொள்கையை பின்பற்றுவதற்கான சுதந்திரம் தான் முதன்மையான சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை கூட கொடுக்காமல் ஒற்றைப்படை இரவுகளில் இறைவனை தொழ வந்த அந்த மக்கள் மீதே இந்த அநியாயத்தை செய்திருக்கிறது இஸ்ரேலிய பயங்கரவாத காட்டுமிராண்டிய அரசாங்கம். எனவே கண்டிப்பாக அல்லாஹ்வினுடைய தண்டனைகளிலிருந்து இவர்கள் தப்ப முடியாது. அல்லாஹ்வினுடைய அழிவுகளிலிருந்து இவர்கள் தப்ப முடியாது. காலாகாலம் இவர்கள் செய்து வந்த அநியாயம்தான் இன்றைக்கு நிம்மதியற்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் நாட்டிலே தங்களுக்கு வாழ முடியாது என்று பல லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். நாட்டுக்குள் இருக்கக்கூடியவர்கள் கூட எந்த நேரத்தில் எங்கு வந்து மிசைல் அட்டாக் நடக்குமோ, எந்த இடத்தில் குண்டு வெடிக்குமோ என்கிற அச்சத்தில் தினம்தோறும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அல்லாஹ் அவர்களை ஒரு நீண்ட பயத்திற்கு உள்ளாகி இருக்கிறான். உளவியல் ரீதியாகவே அவர்கள் பயத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிய முடிகிறது. அல்லாஹ்வினுடைய அருளின் காரணமாக பாலஸ்தீன மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், பாலஸ்தீன மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அழிக்கப்பட வேண்டும். அவர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதிலும் எவ்விதமான மாற்று கருத்துமில்லை. இப்படியான ஒரு அநியாயத்தை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்திலே செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த புகைப்படங்களை நீங்க பார்க்க முடியும். இந்த புகைப்படங்களில் மக்கள் ரஃபாவுல தொழுகை நடத்தக்கூடிய காட்சிகள். அதாவது நீங்க என்ன இதில் கவனிக்கணும் என்று கேட்டால், எப்பொழுது குண்டு தாக்குதல் நடத்தப்படும் என்பது தெரியாது, எப்பொழுது உயிரிழப்போம் என்பது தெரியாது. உண்பதற்கு உணவுகள் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை, தூங்குவதற்கு இடங்கள் இல்லை. மொத்தத்தில் உலகத்தில் இப்படியான ஒரு அகதிகளை எந்த ஒரு வரலாற்றிலும் எப்போதுமே நாம் கண்டதும் இல்லை. அப்படியான ஒரு சோகத்திலும் சங்கடத்திலும் சிக்கல்களிலும் இருக்கக்கூடிய இந்த சமூகம் இறைவனை வணங்குவதை விட்டும் ஒருபோதும் பின்னிற்கவில்லை என்பதுதான் அவர்களிடம் இருக்கக்கூடிய மிக உறுதியான ஒரு பண்பாடாக நாம் பார்க்க முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய தினம் இரவு தொழுகையில் ரஃபாவிலே பங்கெடுத்த மக்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஏரியா முழுவதும் ஒவ்வொரு ஏரியாவில் தொழுகைகள் நடத்தப்பட்டது. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகிறவங்க அங்கே தொழுதாங்க. ரஃபாவில் பள்ளி வாயில்கள் கிடையாது, மொத்தமாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் இரவு தொழுகையை விடாமல் இவ்வளவு அச்சமான சூழ்நிலையிலும் இவ்வளவு துன்பகரமான சூழ்நிலையிலும் தொழுகைக்காக பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற காட்சிகள் நமக்கெல்லாம் புத்துணர்வையும் நாம் இபாதத்களில் அதிகம் ஈடுபட வேண்டும் என்பதற்கான ஒரு உற்சாகத்துக்குரிய காரியமாகவும் இது மாறியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் தொழுகைகளிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு மொத்தமாக வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலே, அதாவது ஜெருசலம் உள்ளிட்ட வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய பலாதா அகதிகள் முகாம் வளாகத்தில் அங்கிருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கும் இடையில் தற்போது கடுமையான சண்டை நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த சண்டையில் எந்த தரப்பில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்திகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆனால் மிக கடுமையான சண்டை பலாதா அகதி முகாம்களில் தற்போது நடைபெற்று வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைய தினம் அதனுடைய முடிவுகள் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் கவனிக்க வேண்டும் என்கிற நிலையில் காசாவுக்குள்ளே கஸ்ஸாம் பிரிகேட் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்தவரையில் கஸ்ஸாம் பிரிகேட் கான் யூனுஸ் பகுதிகளில் நமக்கு தெரியும். ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக நம்ம சொல்லியிருந்தோம், கான் யூனுஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பரந்த பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் மொத்தமாக கொண்டு வந்து விட்டதாக ஹமாஸ் அறிவித்திருந்த அதே நேரம் அதை தாண்டிய ஒரு பகுதியில், குறிப்பாக கான் யூனுஸ் நகரத்தில் இருந்து கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய சன்ஆ என்கிற பகுதி, அந்த பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவத்தோடு இன்றைக்கு நேருக்கு நேர் பயங்கர அட்டாக்கில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் 6 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஒன் த ஸ்பாட் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த அதாவது கான் யூனுஸ் பகுதிகளில் இன்றைக்கு நடந்த கடுமையான சண்டையில் 6 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் 3 மெர்காவா டேங்குகள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. ஒரே இடத்தில் நடந்த சண்டையில் தான் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 3 மெர்காவா டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. 3 மெர்காவா டேங்குகளுக்கும் ஒன்றுக்குள் 5 பேர் என்கிற வீதத்தில் நீங்கள் பார்த்தாலும் கிட்டத்தட்ட 15 பேர் அங்கும் கொல்லப்பட்டிருப்பார்கள். குறைந்தது 20 பேர் இந்த அட்டாக்கிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கிறது மத்திய கிழக்கில் என்கிற ஒரு பாரிய கேள்வி தற்போது உருவாகி இருக்கிறது. அதாவது நமக்கெல்லாம் தெரியும், மத்திய கிழக்கில் காசா விவகாரத்தை வைத்து மிகப்பெரியதொரு சூடான நிலை உருவாகி இருக்கிறது. ஒருபுறமாக ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலிலே பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் செங்கடல் பகுதிகளிலே இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள், இஸ்ரேலிய கப்பல்கள், அமெரிக்காவினுடைய கப்பல்கள், இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய நாடுகளுடைய கப்பல்கள் என்று அனைத்து கப்பல்கள் மீதும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி செங்கடலையே ஆண்டு கொண்டிருக்கிறது ஹூதிகள் என்கிற செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம். உலக வரலாற்றிலேயே செங்கடல் மொத்தமாக ஸ்தம்பிக்கப்பட்டது இந்த யுத்தத்தில் தான் என்பதும், இந்த யுத்தத்தினுடைய டேர்னிங் பாயிண்டாகவே செங்கடல் தான் இருக்கிறது, ஹூதிகள் தான் இருக்கிறார்கள் என்பதும் நாம் அத்தனை பேரும் அறிந்திருக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கிற அதே நேரம் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஒரு குழுவும் ஈலாத் என்கிற இஸ்ரேலுடைய துறைமுக நகரத்தின் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தான் ஷிஃபா மருத்துவமனைக்குள் நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் 2 வாரங்களாக மொத்தமாக கஸ்ஸாம் பிரிகேடை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது, அல் குதுஸ் படையணியை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. 2 வாரங்கள் 2 தரப்புக்கும் இடையிலே நடைபெற்ற பாரிய சண்டையில் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் அவர்கள் பின்வாங்கி இருந்தார்கள். அங்கிருந்த பொதுமக்கள் 500 பேருக்கு மேற்பட்ட நோயாளிகள், பொதுமக்கள் என்ற பல பேரை கொன்று குவித்தவர்கள் முடியாமல் உச்சகட்டமாக வெறி கொண்டு வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் என்கிற காசா மக்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கிற சர்வதேச நாடுகளின் ஊழியர்களை கொண்ட அமைப்பின் மீதும் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இப்படி பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தியவர்கள் திசை திருப்புவதற்காக, தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக அடுத்த கட்டமாக டமஸ்கஸ், சிரியாவினுடைய தலைநகர் டமஸ்கஸிலே இருந்த ஈரானுடைய துணை தூதுவர் ஆலயம் மீதும் தாக்குதல் நடத்தினார்கள். 12 பேர் கொல்லப்பட்டார்கள். ஈரானுடைய முக்கியமான முன்னாள் தளபதி ஒருவரும் கொல்லப்பட்டார். இன்றைய தினம் அவருடைய ஜனாசா நல்லடக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த நிலையில் இஸ்ரேல் மீது தாக்குதலுக்கு தயாராகுங்கள் என்று வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறது ஈரான். இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்தது மட்டுமல்லாமல் ஈரானுடைய இராணுவம் தற்போது உசார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இராணுவத்தை தயாராக நிற்குமாறு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஈரான் நேரடியாக இதுவரை இல்லாத வகையில் ஒரு யுத்தத்தை இஸ்ரேலோடு ஆரம்பிக்க போகிறதா என்கிற ஒரு பாரிய கேள்வி எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை, எங்களுடைய நிலைகள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் கதறிக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா இப்படி கதறுகிற நேரத்தில் தான் ஈரான் முழுமையான தாக்குதலுக்கு அவர்களுடைய பலவிதமான ஏவுகணைகளையும் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேல் மீது மொத்தமான ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிற முழுமையான பலம் கொண்ட ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஈரான் நேரடி யுத்தத்திற்கு குதிக்குமாக இருந்தால் இஸ்ரேலுடைய அயன் டோம் எல்லாம் கபருக்குள் தோண்டி புதைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். ஏன்னா அதாவது அரபு கண்ட்ரிகள்லையே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரேலோடு நேரடியாக யுத்தம் செய்கிற, இஸ்ரேலுடைய ஆயுதங்களுக்கு ஈடு கொடுக்கிற, இஸ்ரேலோடு ஒன்றிக்கு ஒன்று நிற்கிற ஒரே பலம் கொண்ட நாடாக ஈரான் மட்டும்தான் இருக்கிறது. எனவே ஈரான் அப்படி ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்குமாக இருந்தால் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க படைகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அப்படி அமெரிக்க படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்த திரளுமாக இருந்தால் கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய தலையீடும் சீனாவினுடைய தலையீடும் வரும். இந்த 2 நாடுகளும் அமெரிக்காவும் சீனுக்குள்ள வந்துட்டாங்கன்னாலே மீண்டும் ஒரு மிடில் ஈஸ்ட் வார் அல்லது 3ஆம் உலக யுத்தமாக கூட அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஈரான் தற்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் ஈரான் தாக்குதல் நடத்தும், அவர்கள் யுத்தத்தை எதிர்கொள்ளுகிற அதே நேரம் மற்ற அரபு நாடுகளுக்கெல்லாம்
அவ்வளவுதான் கதியுண்டு ஆகிரும். ஏன்னு கேட்டால் ஈரான் தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டால், ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா வந்தால், ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியாவோ அல்லது மற்ற அரபு நாடுகளோ அவர்களுடைய ஏர் பேஸையோ அல்லது லேண்ட் பேஸையோ கொடுப்பார்களாக இருந்தால் அங்கே கண்டிப்பாக மக்கள் எழுச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து அரபு நாடுகளுக்கும் பாரிய பொதுமக்கள் எழுச்சிகள் ஏற்படும். காரணம் என்னன்னா, இந்த யுத்தத்தில் முழுமையாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காகவும் அங்கு இருக்கக்கூடிய காசாவினுடைய அப்பாவிகளுக்காகவும் முழுமையான பாலஸ்தீன ஆதரவுக்காகவும் மொத்தமாக தங்களை நிறுத்தி கொண்டிருப்பவர்கள் ஈரான் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஏன்னா இதை நான் தெளிவாகவே ஒன்று சொல்லிடணும். என்னன்னா, இந்த இடத்துல ஈரானுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு மொத்தமாக நாம் எதிர்ப்பானவர்களாக இருந்தாலும் உண்மையிலேயே காசா விவகாரத்தில் அரசியல் ரீதியாக மொத்த உதவியை அவர்கள் தான் செய்கிறார்கள். சுன்னா பேசக்கூடிய நாங்கள் எல்லாம் சன்னி முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியாவை தலைமையமாக கொண்ட அத்தனை நாடுகளும் அதாவது அத்தனை நாடுகளும் அமெரிக்கா உள்ளிட்ட வெஸ்ட் கண்ட்ரிகளுடைய ஷூவை நக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காசா மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக முடிந்த தரப்புக்கெல்லாம் உதவிகளை செய்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறது ஈரான். எனவே இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டால் கண்டிப்பாக அது இஸ்ரேலுக்கு பலத்த தலையிடியாக மாறும் என்பதிலே மாற்று கருத்தில். காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு புறம் ஹிஸ்புல்லாக்களுடைய பாரிய தாக்கல் நடைபெறுகிறது, இன்னொரு புறம் ஹூதிக்கள் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவைப்பட்டால் நேரடியாகவே இஸ்ரேலை தாக்குவோம் என்று அவர்கள் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற குழுவும் தாக்கல் நடத்துகிறது. மறுபுறமாக காசாவுக்குள்ள நேரடி ஓரில் கஸ்ஸாம் பிரிகேடும் அல்குதுஸ் படையணியும் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். 6 மாதங்களாக காசாவில் இருக்கக்கூடிய காசா இராணுவத்தை அழிக்க முடியாத துப்புக்கட்டவர்கள் தான் ஈரானோடு நிற்கப் போகிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரான் தற்போது தயார் நிலையை அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் நாங்கள்லாம் யார் தெரியுமா என்று வீரவசனம் பேசிக் கொண்டிருந்த இந்த இஸ்ரேலிய காட்டு மிராண்டிகள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்னவென்றால், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களும் உலருணவு பொருட்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள், தண்ணீர் மருந்துகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக, ஏன்னா இஸ்ரேலுடைய அனைவருடைய வீடுகள் கட்டிடங்களுக்கு கீழேயும் பங்கர் இருக்குது. அதாவது ஹமாஸ் எப்படி பங்கர் தோண்டி வச்சிருப்பாங்களோ அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் பங்கர் தோண்டி வச்சிருப்பாங்க. அந்த பங்கர்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு சொல்லியிருக்கிற அதே நேரம் சைரன் ஒலி எழுப்பப்பட்டால் உடனடியாக அத்தனை பேரும் பங்கருக்குள்ள போயிருங்க என்கிற அறிவிப்பை இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. தன்வினை தன்னை சுடும் என்று தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது. கொத்திட்டு 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 போய் மரம் கொத்தி வாழை மரத்தை கொத்துமா. இப்போ அது மாதிரி ஒரு கொத்துவை தான் எங்கே நடந்திருக்குன்னா ஈரான் மீது நடந்திருக்கிறது. எனவே ஈரான் தற்போது இப்படியான ஒரு முயற்சியை முன்னெடுக்குமாக இருந்தால் அது மத்திய கிழக்கிலே ஒரு பாரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்பதோடு இஸ்ரேலா ஈரானா, இஸ்ரேல் மூலமாக காசாவுக்கு சுதந்திரம் கிடைக்குமா இல்லையா என்கிற பல கேள்விகளுக்கான பதில் அந்த இடத்தில் கிடைக்க இருக்கிறது. எனவே காசாவுக்கு சுதந்திரம் கிடைத்தால் மட்டும்தான் இந்த யுத்தம் நடக்க விடாமல் தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் காசா சுதந்திரம் கிடைத்தால் ஹூதிகள் தாக்குதலை நிறுத்தி விடுவார்கள், ஹிஸ்புல்லாக்கள் நிறுத்தி விடுவதாக சொல்லிவிட்டார்கள். ஈராக்கிலிருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய குழுவும் தாங்கள் தாக்குதல் நடத்துவதை நிறுத்தி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆக்சிஸ் என்கிற ஈரான் தலைமையில் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் குழு நாங்கள் மொத்தமாக தாக்குதலை நிறுத்தி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே காசாவுக்கு சுதந்திரம் கிடைப்பது மட்டும்தான் இதற்கான ஒரே தீர்வு. அந்த தீர்வை நோக்கித்தான் அத்தனை பேரும் நகர வேண்டும். ஜனநாயக ரீதியாக அவர்களுக்கு வாழ்வதற்கான உரிமையை கொடுக்க வேண்டும். ஜனநாயக ரீதியாக அவர்களுக்கும் சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். மீண்டும் ஒரு பாரிய யுத்தமாக இது மாறிவிடக்கூடாது. எந்த பக்கம் யுத்தம் நடந்தாலும் கொல்லப்படுவது அப்பாவி பொதுமக்கள் தான். எனவே பொதுமக்கள் எந்த பகுதிகளிலும் கொல்லப்படக்கூடாது. இராணுவத்துடனான சண்டை என்பது வேறு. பொதுமக்கள் சண்டைக்குள் சிக்கிக்கொண்டு கொல்லப்பட்டால் அது யார் கொல்லப்பட்டாலும் அது ஒரு உயிர் என்பதை நாம் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கொள்வதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. எந்த விதத்திலும் பயங்கரவாதத்தை நாம் ஆதரிக்கக்கூடாது. இஸ்ரேலிய பயங்கரவாதம் தான் முழு உலகுக்கும் அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. ஈரானுடைய அப்பாவிகள் மீதான தாக்குதல் தான் இன்றைக்கு இப்படி ஒரு சூடான நிலையை உண்டாக்கி இருக்கிறது. எனவே காசா சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி அடைய வேண்டும், அந்த மக்களுக்கும் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே ஒற்றைப்படை இரவுகளை அடைந்து கொண்டிருக்கிறோம், தாண்டி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு ஒற்றைப்படை இரவு நமக்காக எஞ்சி இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள்.
அல்லாஹ்விடத்தில் அழுது மண்டாடுங்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய முதுகெலும்பு தற்போது முறிக்கப்பட்டிருக்கிறது. உலக அளவில் அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விரைவிலேயே அவர்கள் ஜீரோ, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்பதை இந்த உலகு கண்டுகொள்ளும் என்கிற நிலை இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அவர்களுக்கு எதிராக மறவாமல் குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பொருளாதார மந்த நிலையிலால் ஒவ்வொரு நாளும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு உண்பதற்கு உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்களை நாம் பார்க்க முடியும். பல சகோதரர்களும் தங்களுக்கான உதவிகளை வேண்டி நிற்கக்கூடிய இந்த நேரத்திலே உங்களுடைய ஜகாத்துக்கள், தான தர்மங்களை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த பணியை எங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக திறம்பட செய்வதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அந்த மக்களுக்கான, ஏழை மக்களுக்கான உணவுகள், அதே போன்ற மற்ற செயல்பாடுகளுக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இந்த ரமதானுடைய காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகிற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற நபிமொழிகளை எல்லாம் நாம் பார்க்க முடியும். எனவே உங்களுடைய ஜகாத்து, தான தர்மங்கள், ஃபித்ராக்களை அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்க முடியும். அதை வழங்க விரும்புகிற சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொள்ள முடியும். நாம் இந்த ரமதானுடைய காலத்தில் பல பணிகளை முன்னெடுத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். சஹர் உணவுகள் தேவைப்படுகிற இடத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இஃப்தார் நிகழ்ச்சிகளை, நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிகளை மக்களை அழைத்து செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று பேரித்தம்பழம் உள்ளிட்ட தேவைகளை கேட்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த உதவிகளை நம்மால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல இடங்களில் அதற்குரிய பணிகளை செய்வதற்கான திட்டமிடல்களையும் நாம் செய்திருக்கிறோம். இப்படி பலவிதமான உதவிகளையும் நம்மால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தருகிற பணத்தை மாத்திரம் கொண்டு அந்த மக்களுக்கான நல்ல பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்தும் இன்னும் அதிகமாக செய்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும். உங்களுடைய உதவி ஒத்தாசைகள் அதற்காக கிடைக்க வேண்டும். எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களால் முடிந்த ஜக்காத்து, தான தர்மங்கள், அதே நேரத்தில் ரமதானுடைய ஃபித்ராக்களை நீங்கள் அந்த மக்களுக்காக வழங்க முடியும். வழங்கி அந்த மக்களுடைய பசி தீர்த்து நாளை மறுமையிலே அதற்கான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முனைய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கை உங்களுக்காக வைக்கப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், பொருளாதார கஷ்டத்திலே சிக்கியிருக்கக்கூடிய பல சகோதரர்கள் சொல்ல முடியாத துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். பல பேர் வாய் விட்டு கேட்டு விடுகிறார்கள், பல பேர் கேட்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்கிற உதவியை பார்க்கும்போது, அவர்கள் நமக்கு காட்டுகிற பரிவையும் பாசத்தையும் காட்டும் போதே அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். குறிப்பாக சிட்டி லைஃபை தாண்டிய கிராமத்து மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களும் பாரிய அளவுக்குண்டான இந்த மாதிரியான காரியங்களில் சிக்குண்டு இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான உதவிகளை நீங்கள் வழங்குவதற்காக உங்களை நாம் நாடியிருக்கிறோம். எனவே அந்த மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். அதை சரியாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை நானும் என்னுடைய சகாக்களும் சகோதரர்களும் தம்பிமார்களும் அந்த வேலையை திறம்பட செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்ஷா அல்லாஹ் இதற்கான அனைத்து கூலியும் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை, அவா அல்லாஹ்வினிடத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையுமாக இருக்கிறது. எனவே சொல்லொணா துன்பத்தில் சிக்கி கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கவும் சகர் உணவுகள் கூட இல்லாமல் நோன்பு திறக்கிற இஃப்தார் நேரத்தை கூட ஓரளவுக்கு சிறப்பாக கூட செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிற மக்களுக்கான உதவிகளை வாரி வழங்குங்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு நிரப்பமான கூலிகளை தர வேண்டும் என்று வல்ல ரஹ்மானிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். முன்னால் இருக்கிற நம்முடைய தொலைபேசி, வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுடைய ஜக்காத்து, தான தர்மங்களை அந்த ஏழை எளிய மக்களை சரியாக சென்றடைவதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.